இன்றைக்கு பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்கான தேர்தல் வியூக தளபதியாக ஆளுமையாக விளங்குபவர் அண்ணன் தளபதி அவர்கள். எதிர்க்கட்சிகளை யார் ஒருங்கிணைக்க போகிறார்கள் என்கிற எண்ணத்தோடு இருமாப்போடு இருந்தவர்கள் மோடி, அமித்ஷா கும்பல். அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களுக்கு இப்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை கண்டும் அச்சம் இல்லை, தமிழ்நாட்டை கண்டுதான் அச்சம். இந்தியாவில் வேறு எந்த தலைவரை விடவும் மோடி, அமித்ஷா கும்பலுக்கு அச்சம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை கண்டு தான் அச்சம். ஏன் அவர் இந்தியாவை தமது எல்லையாக ஏற்றுக்கொண்டார்? தமிழ்நாட்டு அளவிலே தன் எல்லையை சுருக்கிக் கொள்ளவில்லை. அவர் தந்தை பெரியாரின் மடியில் வளர்ந்தவர், பேரறிஞர் அண்ணாவால் தூக்கி வளர்க்க பெற்றவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் கற்றவர். அதனால்தான் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக பாசிச பாஜகவோடு கைகோர்க்க விரும்பவில்லை. பாஜகவோடு நட்பு பாராட்ட விரும்பியிருந்தால் செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க தேவையில்லை. பாஜகவோடு நட்பு பாராட்ட விரும்பியிருந்தால் அண்ணன் பொன்முடி அவர்கள் பதவியை இழக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. பாஜகவோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று அண்ணன் விரும்பியிருந்தால் அங்கே அதிமுக இடமே இருக்காது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு என்பதனால் சமூக நீதியை பாதுகாப்பதுதான் நம்முடைய நோக்கம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம், ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம் என்று எத்தனை நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள தயார் என்கிற நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்கான வியூகத்தை அமைத்திருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் ராகுல் காந்தி தன் கால்களால் இந்திய தேசத்தை அளந்திருக்கிறார். மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் தன் காலடிகளால் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போய் மக்களை சந்தித்திருக்கிறார். அந்த பயணத்தை தொடங்கி வைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அந்த பயணத்தின் நிறைவு விழாவிலே பங்கேற்று அவரை பாராட்டி வாழ்த்திய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருப்பவர் நமது அண்ணன் தளபதி அவர்கள். ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் பாசிச பாஜக அரசை விரட்டி அடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை 2019 வெளிப்படையாக அறிவித்த துணிச்சல் நம்முடைய தளபதி அவர்களின் துணிச்சல். இந்தியாவில் வேறு எந்த மாநில முதல்வரும் அதை செய்யவில்லை, எந்த மாநில தலைவரும் அதை செய்யவில்லை. ஏன் காங்கிரஸில் இருந்து வெளியேறி கட்சி தொடங்கிய காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த தலைவர்கள் கூட தயங்கிய போது வெளிப்படையாக முதலில் அறிவித்த பெருமை அடுத்தது ராகுல் காந்தி தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிற கருத்தை வெளியிட்ட துணிச்சல் அண்ணன் அவர்களை சாரும். அப்படிப்பட்ட ஆளுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தையே வழிநடத்துகிறார் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே, தொகுதி பங்கீடு முடித்த உடனேயே தளபதி அவர்கள் அறிவித்த செய்தி 40 நானே நிற்கிறேன். சிதம்பரத்திலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், மயிலாடுதுறையிலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், கடலூரிலும் விஷ்ணு பிரசாத் அல்ல, நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர். தொகுதிகளில் சின்னம் பாரலாம், ஆனால் 40 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார்.